செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் வியாபாரத்துக்கு போவது வழக்கம். அப்ப இவங்க வியாபாரத்துக்கு போகும்போது இந்த வேணிவனம் வழியாகத்தான் பாண்டிய மன்னன் அரண்மனைக்கு போகணும். அப்ப வரக்கூடிய நேரத்திலே இந்த பாண்டிய மன்னன் அரண்மனைக்கு போகக்கூடிய வழியில இந்த வேணியவனத்துக்கு வரும்போது மட்டும் அதில் இருக்கக்கூடிய ஒரு கல்லானது மூங்கில் மரமானது தட்டி தினம்தோறும் அதில் பால் கொட்டி கொண்டே இருக்கிறது. தினமும் பால் கொட்டிக்கிட்டே இருக்க இது என்ன காரணமா இருக்கும்? நம்மளும் தினமும் வார ஒரு நாள் இருந்தா பரவாயில்ல, 2 நாள் இருந்தா பரவாயில்ல, தொடர்ந்து இதுவே ஒரு வாரமாகவே நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ராமபாண்டியன் அரண்மனைக்கு போகக்கூடிய பால் வியாபாரி இதனையே அரண்மனையிலே பாண்டிய மன்னன் இடத்திலே உள்ளதையும் சொன்னார். அப்போது பாண்டிய மன்னன் ஆட்களை வரவழைத்தார். மந்திரி தலையாரிமார்களை வரவழைத்து அந்த மூங்கில் வனத்திலே என்ன செய்கிறார் தெரியுமா? ராமநல்ல பாண்டியன் ஆட்களையும் வரவழைத்து கொல்லர்களும் தச்சர்களும் போராளிக்காரர்களும் மூங்கில் வனம் கண்ணவி போராளி கொண்டு வந்து மூங்கில் மரம் வெட்டுவார். அந்த கல்லாகப்பட்டது வெட்டுப்பட்டு ரத்தமாகப்பட்டது பீச்சி அடித்தது. அடேங்கப்பா, கல்லாக இருந்தது இப்படி உதிரமாக பீச்சு விடுகிறதையான இது தெய்வ செயலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே இடத்தை தோண்ட நெல்லையப்பன் சாமி வேணிநாதனாக சிவலிங்கமாக தானாக அதிலே தோன்றி இருந்தார். அப்ப தானாக தோன்றி இருந்த இந்த சிவலிங்கத்தை எடுத்து இதே இடத்திலே ஐயாவுக்கு ஆலயம் அமைத்து ஆலயமாக எழுப்பி வணங்க வேண்டும் என்று அன்றைக்கு ராமபாண்டிய மன்னனாகப்பட்டவர் சிவலிங்கத்தை எடுத்து வைத்து கோவில் ஆலயத்தை அமைத்தார். எழுப்பியதற்கு பின்னாலே அன்றாடமும் தெய்வத்துக்கு பூஜை வேணும். அதுவும் 6 கால பூஜை ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 6 கால பூஜையும் செய்யக்கூடிய வேதி பட்டர் என்ற ஒருவர் ஐயாவுக்காகவே சிவன் அடியாராக இருந்து சிவபக்தனாக இருந்து 6 கால பூஜை செய்து வணங்கி கொண்டிருக்க அப்ப இப்படி பூஜை செய்து கொண்டு இருக்க ஒரு நாளம் பார்க்க சிவபெருமான் பார்த்தார். இந்த வேதி பற்றி எப்பவுமே நம்மளையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு சின்னதா ஒரு திருவிளையாடலை காட்டினா என்ன அப்படின்னு சொல்லி இருக்க இந்த வேதி பற்றுக்கு நாளுக்கு நாள் சிவபெருமான் பஞ்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். பஞ்சமானால் அதனாலேயே உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் நாளையது உருண்ட பஞ்சம் உருண்ட அது நாயகனை தோன்ற பஞ்சம் அது ஆளாக்கு உருண்ட பஞ்சம் அது அரக்கனையும் தோன்ற பஞ்சம் அங்கே மறக்க உருண்ட பஞ்சம் அது மன்னவனை தோன்ற பஞ்சம் அங்கே காலி வச்சோம் பீலி வச்சோம் ஏயா பீலி வச்சு தலையனு பஞ்சமையா அங்கே தலையனு பஞ்சமையா அப்படி பஞ்சம் வந்த வேளையில இந்த வேதி பட்டராவ அவன் மனசிலையும் நினைப்பான் நாளை உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் அரக்கனை தோற்ற பஞ்சம் பஞ்சம் வந்த காரணத்தினால ஐயாவுக்கு பூஜை செல்வதற்கு அமுது படைப்பதற்கு அவரிடத்தில் எதுவுமே இல்லை. அமுது படைப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த வேணிநாதனுக்கு நெல்லை அவித்து அதை இடித்து குட்டி தான் ஐயாவுக்கு அமுதாக படைப்பார்கள். அந்த காலத்துல அப்படிதான் படைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த பஞ்சம் வந்ததுனால வேறு வழி இல்லாம இந்த வேதி பற்று வீடு வீடாக இரண நெல்லு வாங்கி கொண்டு வந்து அதையே அவித்து குத்தி அரிசியாக்கி ஐயாவுக்கு அமைதி படைத்திருக்கிறார்.
அப்ப இப்படியே இரண நெல்லு வாங்கி ஐயாவுக்கு அமுது படைத்துக் கொண்டே இருக்க ஒரு நாளை பார்க்க இவர் என்ன செய்தார்னா இந்த வீடு வீடா இரண நெல்லு வாங்கி அதை ஆலயத்துக்கு முன்னால அவித்து காய போடுவது வழக்கம். வேற எங்கேயும் கொண்டு போக மாட்டார். அப்ப ஆலயத்துக்கு முன்னாலே அவித்து காய வைத்து விட்டு காய போட்டுட்டு சிந்து நதிக்கரையாகப்பட்ட தாமிரபரணியிலே சென்று நாமல் நீராடி வருவோம்னு இவர் புறப்பட்டு வந்துட்டார். இவர் குளிக்கணும்னு வந்த நேரம் சோழ மழை பெய்யுது. காத்தும் மழையும் கடும் புயலுமா பெஞ்ச உடனே ஐயோ நம்ம ஐயாவுக்காகலாம் நம்ம நெல்லை குத்தி காய போட்டிருக்கோம், மழை வேற போயிதை நம்ம என்ன செய்ய அப்படின்னு ஓட்டமும் பெருநடையுமா ஆலயத்துக்கு ஓடி வந்தார். மத்தியான நேரம் வெயில்ல காய போட்டு வந்தார். இவர் ஓடி வந்து பார்க்கும் போது அந்த நெல்லை சுத்தியே தண்ணி ஓடுதான். பெரிய மழை பெய்யுது, நெல்லை சுத்தி தான் தண்ணி ஓடுதே தவிர இந்த நெல்லுக்கு உள்ள ஒரு சொட்டு மழை கூட விடலையா. அந்த நெல்லு காய போட்ட இடத்துல மட்டும் சுள்ளன்னு வெயில் அடிக்கு. அதுதான் ஐயா நெல்லுக்கு வேலி கட்டிய காட்சியா. அப்போ வெயிலால் நெல்லுக்கு வேலி கட்டிய நெல்லையப்ப சாமியை கண்டு இப்பேற்பட்ட அதிசயத்தை கண்ட இந்த வேணி நாதனுக்கு நெல்லுக்கு வேலி கட்டி காவல் காத்ததனால ஊர் மக்கள் ராமபாண்டியன் இடத்திலே எல்லாம் அறிக்கையை கொடுத்து நெல்லுக்கு வேலி கட்டிய நெல்லையப்பர் சுவாமி என்றே பேர் நாமத்தை கொடுத்தார். அப்பேற்பட்ட திருநாமத்தை வாங்கி இன்னைக்கு ஐயாவுடைய பெயரை சொல்லி நெல்லை திருநெல்வேலி நெல்வேலி நாதல் வேணிநாதல் அப்படின்னு ஐயாவுக்கு இப்படி பல்வேறு விதமான பெயர் நாமத்தை சொல்லி என் நெல்லையப்பர் சாமியாகப்பட்டவர் காந்திமதியின் சமேதராகவே அணைந்து திருநெல்வேலி வாழும் மக்களையும் ஐயாவை வணங்கும் பக்தர்களையும் வாழையடி வாழையாகவே வாழ வைத்து வருகிறார். இதோட ஐயாவுடைய கதை நிறைவு செய்கிறோம். கடைசியாகவே காந்தி அம்மாவுக்கு ஒரு கும்மிப்பாட்டு பாடல் நிறைவு செய்கிறோம்.